ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம், இந்த ஓட்டத்திற்கு உரிய சகல விதமான தகுதிகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதன் சரியான இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியை பற்றிதான ஒரு தெளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ அவன் பழக வேண்டியது அவசியம். தெளிவற்ற ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவன் கடந்து போகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு இடத்திலே அவன் சிக்குள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அல்லது தன்னுடைய கால்கள் இடருண்டு விழக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்கினது பொழுதிலும் கூட அந்த ஓட்டத்தின் இறுதி பரியந்தம் ஓடி முடிக்காமல் பாதி வழியிலே அவங்க ஓட்டத்தை விட்டு விலகி போனதற்கு என்ன காரணம் என்றால், வழிகளை பற்றிதான தெளிவற்ற ஒரு பார்வையற்ற ஒரு மனம். இந்த நிலை முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை பற்றி நான் உங்களோடு கூட சற்று விரிவாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்தை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது பல கோணங்களில் நாம் இந்த உலகத்தினுடைய நிலைகளை பார்க்கும் ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். சில ஜனங்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த உலகம் வாழ தகுதியில்லாத ஒரு நிலையின் ஊடாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் தீமை நிறைந்திருக்கக்கூடிய அனுபவங்கள், எல்லா இடங்களிலும் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள், எல்லா இடங்களிலும் சாத்தானுடைய பயங்கரமான காரியங்கள், நோயிலே வாடக்கூடிய நிலைகள், வறுமையிலே வாடக்கூடிய தன்மைகள், பிரிவினைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி இந்த உலகம் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ தகுதியற்ற நிலைகளாக காணப்படக்கூடிய ஒன்று. பல ஜனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது வழக்கம். நம்ம கூட இந்த மாதிரி அநேக விதமான யோசனையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். சில ஜனங்கள் ஒருபடி மேலே போய் அவங்க என்ன காரியத்தை நினைப்பாங்க அப்படின்னா, வாழ தகுதியில்லாத இந்த உலகத்துல இனி நான் வாழுகிறது எப்படி யோசிச்சு பார்த்து தன்னுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலை நிலையின் ஊடாக கடந்து போகிறது கூட நம்மளால பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல அதீதமாய் நிறைய காரியங்களை கற்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய காலங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய மற்றும் ஒரு பரிமாணத்தை பார்க்க முடியும். இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய நிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய வீடு கட்டணும், பெரிய ஆஸ்தி வாங்கணும், பெரிய அந்தஸ்துக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். இப்படி பல விதமான நோக்கங்களை மையப்படுத்தி பல ஜனங்கள் பல விதமான காரியங்களிலே இந்த உலகத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் பார்த்துட்டு வரோம். சில ஜனங்கள் அரசியல் ரீதியாக, சில ஜனங்கள் மருத்துவ ரீதியாக, சில ஜனங்கள் மற்ற ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். சில மக்கள் கொலை தொழிலின் மூலமாக, கொள்ளையடிக்கக்கூடிய காரியத்தின் மூலம், இப்படி பல விதமான மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே இந்த உலகத்தை அவர்கள் தங்களுடைய கண்களினால் பார்த்து தங்கள் மன இஷ்டத்தின்படி இந்த உலகத்தை அவர்கள் ஆசரிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்துல எப்படி நான் வாழ்க்கை வாழ வேண்டும்? இது நாம் அறியாத ஒரு புரியாத ஒரு புதிராய் காணப்படக்கூடிய ஒன்று. சில மக்களுக்கு இந்த உலகம் நல்ல காரியங்களை பயக்கக்கூடியதாக, சில மக்களுக்கு இந்த உலகம் எதிரடையாக காணப்படக்கூடியதாக, சில மக்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் தோற்றம் முதற்கொண்டு கடைசி பரியந்தம் அவர்கள் வியாதியை விட்டு நீக்கப்பட முடியாத ஒரு மக்களாக, ஏன் இந்த உலகத்தில் இத்தனை விதமான மாறுபட்ட நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும்? இதை நான் எப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நான் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் அறிய முடியும்? உலகத்துல எப்படி நான் வாழ்க்கை வாழ வேண்டும்? இதற்கு ஒரே ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என் மன விருப்பத்தின்படி நான் கடந்து போகாம இந்த உலகத்தை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கிறதை மையப்படுத்தியே வேத வசனங்களை கர்த்தராகிய தெய்வம் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இந்த வசனங்கள் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான காரியத்தின் ஊடாக அவன் கடந்து போகும்படி அழைக்கப்பட்டவன், எந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும், எந்த காரியத்தை விட்டு அவன் விலகணும், எந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழு மனதாய் நேசிக்க வேண்டும், எந்த காரியத்தை அவன் மெய்யாகவே அருவருத்து ஒதுக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றுக்கும் விட எங்க நீங்க பார்க்கலாம்? இந்த வேத வசனத்துலதான். இவைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாம தன்னுடைய மன விருப்பத்தின்படி உலகத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் உலகம் ஜனங்களுக்கு எதிரடையாய் கடந்து வரக்கூடியதாக, உலகத்திலே வாழ தகுதி
சரியில்லாத நிலைகளின் ஊடாக, உலகம் நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியதாக, உலகத்துல பல விதமான மக்களுடைய யோசனை எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்க, நான் ஏன் இந்த உலகத்துல பூமிக்குள்ளாக நான் பிறக்கக்கூடியவனாய் விளங்கினேன், நான் பிறவாதிருக்கிறது உண்டான நல்லா இருந்திருக்குமே, இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை வியாதிகள், இத்தனை உபத்திரவங்கள், இவைகளை சகிக்கிறதுக்காகவா இந்த உலகத்திற்குள் ஆண்டவராகிய தேவனால் நான் உருவாக்கப்பட்டேன்? பல ஜனங்கள் யோசிக்கக்கூடிய நிலை அதுதான். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய புஸ்தக வடிவில எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நேரமே இல்லை. சில நேரங்களில் நம்ம மொபைல் போனை வாங்குகிறது உண்டானால், வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த மொபைலுக்கு முன்பதாக, அதாவது ஒரு புக்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படிலாம் பயன்படுத்த வேண்டும், என்னென்ன விதமான பட்டன் எதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த வேண்டும், இதில் என்னென்ன விதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டதா இருக்கிறது, இதை எப்படிலாம் பயன்படுத்தினால் எத்தனை விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இவைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய சில புஸ்தகங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது வழக்கம். ஆனால் பல பேருடைய நிலைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிக்கவே மாட்டாங்க. அது என்ன போட்டிருக்கோ அதை பற்றி படிக்கவே மாட்டாங்க. அவர்கள் தங்களுடைய இயக்கத்தின் ஊடாக அந்த மொபைல் போன்ல என்னென்னலாம் அவர்களே கண்டுபிடிக்கிறதை போல், அவங்களே அந்த ஒரு காரியத்தினுடைய அந்த தன்மைகள் யாவற்றையும் ஆராய்கிறதை போல அவர்கள் கடந்து போகும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள், இந்த மொபைலை உபயோகப்படுத்த முடியாத நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது. அப்ப வேத புஸ்தகம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது? பல ஜனங்கள் இந்த வேத புஸ்தகத்தை ஏதோ ஒரு காரியத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தை வாசிச்சா தான் தேவனுடைய நன்மையை பெற முடியும், வேதத்தை வாசிச்சா தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும், வேதத்தை வாசிச்சா தான் கிருபைகளை நான் பெற்று, இப்படி பல விதமான மக்கள் பல விதமான காரியங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வேத புஸ்தகம் எதற்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ரெண்டு விஷயங்களுக்காக அவனுடைய வாழ்க்கையிலே வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒன்று, அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும். 2, மறு உலகத்திற்குள் பிரவேசிக்க அவன் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த 2 கேள்விகளுக்கும் விடை இந்த வேதாகமத்தில் தான் இருக்கு. இதை ஒரு மனிதன் கருத்தாளமாய் அறிந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகளை நீங்களும் நானும் தோண்டி எடுத்து இவைகளின் காரியங்கள் எல்லாவற்றையும், தாற்பயங்கள் எல்லாவற்றையும் ஆழமாய் அலசி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் இந்த 2 நிலைகளிலும் சரியான ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் முடியும். மற்றபடி வேத புஸ்தகத்துல யாரோ சொல்லக்கூடிய கருத்துக்களின் அந்த காரியங்களை பயன்படுத்தும் மக்களாய் மட்டுமல்ல, இந்த வேத வசனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இது உங்களுடைய மனதிற்கு ஏற்றது மாதிரி, உங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்றது மாதிரி, உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில்களை சொல்லக்கூடிய அளவிற்காக, உங்களுடைய சிக்கல்களை சிக்கறக்கூடிய வழிமுறைகளுக்காக நீங்களும் நானும் தவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டும் நல்ல வழிகாட்டியாக, இது யாருக்கோ வழிகாட்டக்கூடிய அந்த தன்மையோடு கூட மட்டுமல்ல, இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த பைபிள், வேதாகம். இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லா விளக்கங்களையும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் வடிவாக என்னோடு கூட பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த வேத வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் கற்க துவங்க ஆரம்பித்தார், வேதத்துல காணப்படும் பல விதமான விஷயங்களை நான் ஆழமான விதத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால், இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, மறு உலகத்திற்கு போகக்கூடிய அனுபவங்களிலும் சரி, எந்த விதமான நடத்தக்கூடிய தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டாம், இதுவே உங்களை நடத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். யோசுவா என்கிற மனிதன் ஒரு பயந்த சுபாவம் பெற்ற ஒரு மனிதன். கர்த்தருடைய நாமத்தினாலே மோசேக்கு கீழாக வளர்க்கப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, பல நேரங்களில் இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்துல தலைமை பொறுப்பை நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஏற்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரே உறுதியாய் காணப்பட்ட யோசுவா, அவனுடைய வாழ்க்கையில் அந்த தலைமை பொறுப்பே எனக்கு வேண்டாங்க. இந்த ஒரு மனிதன், தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய இந்த மோசே, கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க ஆரம்பித்தாலும் எத்தனை முறை ஜனங்கள் அவனை கல்லெறிய பார்த்தாங்க, எத்தனை முறை அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆகவே இந்த மாதிரி தலைமை பொறுப்பு மட்டும் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி யோசனையோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே மோசையை பின்பற்றி வந்த யோசுவாவை ஆண்டவராகிய தேவன் அழைத்து, மோசே வழிநடத்த தவறின எத்தனை விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவனுடைய ஆயுசு காலம் ரொம்ப, அதாவது கர்த்தருடைய நாமத்தினால செய்ய வேண்டிய வேலைகள், பல வேலைகள் காணப்பட ஆரம்பிச்சாலும் அவனுடைய ஆயுசு காலம் குறுக்கப்பட்டதுனால, இனி இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய தலைமை பொறுப்பை நான் உன் கையில் தரப்போற யோசுவா,
யோசுவாவுக்கு ஏற்கனவே பெரிய ஒரு பயம். தலைமை பொறுப்பு மாத்திரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, மற்ற எல்லா காரியமே என்னுடைய கரங்களை தந்தா கூட போதும். நான் கர்த்தருடைய நாமத்தினால ஜெபம் பண்றேன், யுத்த வீரன் நான் கடந்து போறேன். யாராகிலும் ஒரு மனிதனுடைய கரங்களை அதாவது அந்த இயக்கத்துக்குரிய தலைமை பொறுப்புகள் யாவற்றையும் தருகிறது உண்டானால் அவர்கள் சொல்லக்கூடிய கைடன்ஸின் படி நான் கடந்து போகக்கூடிய ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன். ஆனா நான் நடத்தக்கூடிய பொறுப்பு மட்டும் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏனென்றால் என்ன காரியத்தை நான் செய்ய முடியும், எங்க போக முடியும், எதை நோக்கி நான் ஜனங்களை நடத்த முடியும் எனக்கு தெரியாது. கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீ உன்னுடைய வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், உன் வழிகள் எல்லாவற்றிலும் புத்திமானே நடக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும்னு சொல்றார். இந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் நடத்தும்படிக்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான ஆயுதம். இவைகளை நான் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க, எல்லா வழியிலும் புத்திமானாய் நீ நடக்க வேண்டும் என்றார். எது கர்த்தருடைய வழி, எது ஆண்டவராகிய தேவனுக்கு புறம்பான மார்க்கம், எது ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை, எது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை, இவைகள் ஒவ்வொன்றிலும் புத்திசாலியாய் நீ காணப்பட வேண்டும் என்றார். எல்லா காரியங்களையும் நிதானித்து அறியக்கூடிய ஒரு மனிதனாய் நீ விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாமல் நீ பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த வசனங்களோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் போதும். மோசே, கர்த்தருடைய வழியை எளிதாக நீ இனம் பிரித்து பார்க்க முடியும். இதுதான் கர்த்தருடைய மார்க்கம். யாரும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே உன்னோட கூட பேசும். இதுவே உனக்கு வழிகாட்டியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. நீ பார்க்க முடியும். கர்த்தர் இந்த காரியங்களை அந்த யோசுவாவுக்கு முன்பதாக பேச துவங்க ஆரம்பித்தார். இதே கருத்து தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அமைக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னா நிறைய பொருளுக்குரிய வசதி இல்லை, நிறைய பொருளுக்குரிய அந்தஸ்துக்குரிய காரியம் இல்லை, அநேகம் விதமான மக்களுடைய தொகையினுடைய எண்ணிக்கை அதிகமாய், என் கூட பயணிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்படும் என்பதனால் அல்ல, என்னுடைய உடல் வலிமை என்கின்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய அறிவின் பலம் என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் அல்ல, ஒரே ஒரு விஷயம்தான், வசனத்தை சார்ந்து வாழ பழகினால் எல்லாவற்றையும் எளிதாக நீ மேற்கொள்ளக்கூடியவனாய் விளங்கி விடுவாய். இதுதான் தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. இந்த வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிலாம் பயன்படுத்துகிறேனோ அதற்கேற்ற பலன்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற முடியும். இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய வசனங்கள் எத்தனை மகிமைப்படுத்தப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியவும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் சகல விதமான புல் பூண்டுகள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய இந்த நாட்கள்ல மழை பெய்யாது இருக்கக்கூடிய காலத்துல மூடு பனியை ஆண்டவராகிய தேவன் அனுமதித்தார். இந்த மூடு பனி வரக்கூடிய அந்த காரியத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பனியானது விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள் எல்லாவற்றையும் முளைப்பிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒன்று. இந்த மூடு பனி இறங்கக்கூடிய அந்த நேரத்துல தான் பயிர் வகைகள் எல்லாம் காணப்பட்டிருக்கக்கூடிய, ஒளிந்து கிடக்கக்கூடிய, மறைந்து கிடக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் மீண்டும் புத்துயிர் பெற்று எழும்பக்கூடிய நிலைகளை இந்த பனியின் மூலமாக நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த பனியில் நான் மெய்யாகவே நனைகிறது உண்டானால் பெரிய காய்ச்சலின் ஊடாக கடந்து போய்விடும் என்பதை போல தோற்றமளிக்கக்கூடிய இந்த பனியை கர்த்தர் ஏன் உண்டாக்குனார்னா, இந்த பனிதான் ஒவ்வொரு விதமான பயிர்களை வளர்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும்படிக்காக ஆண்டவர் ஆகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இப்ப இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான வசனங்கள், நிறைய செய்திகள் நான் கேட்கிறேன், நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளின் காரியங்களை நான் தியானிக்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாம் ஆங்காங்கே விதைகளாக, ஆங்காங்கே மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில விளைந்து நிற்கக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில மூடு பனியை போல கர்த்தராகிய தேவனுடைய பலவிதமான வாக்குத்தத்தங்கள், பலவிதமான தீர்க்க தரிசனங்கள், பலவிதமான அழைப்புகள், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை பற்றி மேலதிகமாக நான் என்ன காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே திடீரென்று ஒரு தேவனுடைய மனிதன் எனக்கு முன்பதாக வந்தான், தலையின் மேல கரங்களை வைத்து நான் உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிட்டேப்பான்னு சொல்லிட்டு போனார். இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்திற்கு பின்பதாக நான் செய்ய வேண்டிய வழி என்ன எனக்கு தெரியல. இவைகளை பற்றி மேலதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன எனக்கு தெரியல. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே எங்கோ ஒரு மூலையிலே மெய்யாகவே மண்ணுக்குள்ளாக புதைந்திருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதை பார்க்கிறேன்.
வசனமாகிய மூடு பனி என்மேல் ஊற்றப்படும் பொழுது இவைகள் எல்லாம் முளைத்து எழும்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இவைகளை பற்றியதான ஒரு விருப்பம், இவைகளை பற்றியதான ஒரு வாஞ்சை, இவைகளை பற்றியதான ஒரு எதிர்பார்ப்பு. பரலோகத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினாரே, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வரங்களினால் கர்த்தராகிய தேவன் என்னை நிரப்பினாரே, இந்த வரங்களை பற்றி நான் இன்னும் மேலதிகமாய் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஆசையெல்லாம் எப்ப என்னுடைய வாழ்க்கையில வரும் தெரியுமா? நீங்க சாதாரணமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல வரங்களை பற்றி கர்த்தரினோடு கூட பேச ஆரம்பித்தாலும், அழைப்பை பற்றி கர்த்தரினோடு கூட பேச ஆரம்பித்தாலும், அந்த நேரத்துல என்னை யாரையாவது ஒரு எழுப்புதல் வருமே தவிர கொஞ்ச நாளைக்கு பிறகு அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு மங்கி போகிறதை பார்க்க முடியும். ஆனால் வசனங்களை வாசிக்க வாசிக்க நீங்கள் பெற்ற அந்த எல்லா விதமான நன்மைகளை பற்றிதான ஒரு எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறீங்க. இது ஒரு மூடு பனியை போல. இந்த மூடு பனி நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளாகிய பொக்கிஷங்கள், உள்ளே கர்த்தராகிய தேவனுடைய அழைப்பு என்கின்ற பொக்கிஷங்கள், கர்த்தராகிய தேவனுடைய நடத்துதல்கள் என்கிற பொக்கிஷங்கள், கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் என்கின்ற பொக்கிஷங்கள், கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உள்ள இருக்கிறது. இவைகள் எல்லாம் எப்ப முளைத்து எழும்பக்கூடியதாய் விளங்கும் என்றால், வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பனியை போல இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் இவைகள் எல்லாம் வீறு கொண்டு எழும்பக்கூடியதாய், முன்பு பெற்ற அதே ஆவிக்குரிய வைராகியம், முன்பு காணப்படக்கூடிய ஆவிக்குரிய வைராகியத்தின் 7 மடங்கான அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்க துவங்குகிறேன். வசனங்களை நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அறியாத ஒரு எழுப்புதலை, உங்களை அறியாத ஒரு வல்லமையை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்றைக்கோ விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான விதைகள் உள்ளே காணப்படக்கூடிய ஒன்று. வசனம் எப்பொழுது மூடு பனியை போல என் மேல் வந்து இறங்க துவங்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா 1-2 வார்த்தைகளை வாசிக்கிறது இல்ல. மூடு பனின்னு சொன்னா ஒரு இடத்தில் பெய்யக்கூடிய பனி அல்ல, அது ஒட்டுமொத்தமா இறங்குகிறது மாதிரி வசனங்கள் திரளாய் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே திரளாய் மெய்யாகவே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், உள்ளே காணப்படும் பலவிதமான நிலைகள் தூசி தட்டி எழுப்பப்பட்டு மீண்டும் பழைய நிலைகளின் ஊடாக உங்களை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அதனாலதான் பக்தன் தன்னுடைய வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என் சத்துருவே, நீ என்மேல் மெய்யாகவே சந்தோஷப்படாதே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏனென்றால் வசனம் அவன் மேல் வர 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 புத்துயிர் பெற்று மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் உருக்கொள்ளக்கூடியவனாய், மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் தன்னுடைய எல்லா விதமான இழந்து போன பலத்தை திரும்ப பெறக்கூடியவனாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கும் வைராகியம் பெற்ற ஒரு மனிதராய் விளங்க ஆரம்பிக்கிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். சிம்சோன் ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு காலத்துல ஊழியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சான். அநேக விதமான மக்களுக்கு நியாயம் விசாரிக்கக்கூடிய மனிதனாக, கர்த்தருடைய நாமத்தினாலே பல மக்களுக்கு ஆலோசனைகளை தரக்கூடிய மனிதனாக, அவருடைய வாழ்க்கையில அந்த நியாய விசாரணை பண்ணக்கூடிய அந்த காரியம் எப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால், இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் அப்படிதான் அவர் செஞ்சிருப்பார். ஒரு நேரத்துல சில பாவத்தினுடைய நிலைகள் உள்ள வந்திருக்கும். அந்த நேரத்துல நியாய விசாரணைக்குரிய காரியங்களை யாவற்றையும் விட்டுருப்பார். சில நேரங்களில் ஆண்டவருடைய நாமத்தினாலே பல ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு முன்னால வரக்கூடிய நேரத்துல அந்த நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிப்பார். விளவும் எழவும் தக்கதாக அந்த நிலைகளுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டு, இப்ப கர்த்தருடைய நாமத்தினால கடைசி இறுதி சுற்று நேரம் சிம்சோனுக்கு முன்பதாக உருவாக்கப்படக்கூடிய தன்மை, கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விதமான பெலிசிய ஜனங்களுக்கு முன்பதாக அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட தூண்களுக்கு நடுவில் நிற்க ஆரம்பிக்கின்றார். இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறைதான், ஒரு தருணம் தான். அவனுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வல்லமை, அவனுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகிமையான காரியங்கள் யாவற்றையும் இழந்து போனதை போல காணப்பட்ட அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை இப்ப எல்லா மக்களாலும் மெய்யாகவே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு அவனுடைய பலம் எல்லாம் ஒடுங்கி போனதை போல காணப்படக்கூடிய அந்த நிலை, மீண்டும் தேவனுடைய வசனங்களை பற்றிதான நினைவுகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இந்த ஒரு முறை நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த ஒரு முறை உம்முடைய கிருபை என் மேல் வந்து இறங்கட்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளின் வடிவிலே, வார்த்தைகளை பற்றிதான அந்த ஒரு வசனத்தினுடைய எழுப்புதல் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல வசனத்தில் என்ன போடுது தெரியுமா? அந்த 2 தூண்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே சிம்சோன் பிடித்து இழுத்து ஒரே திருவையாக பெலிசிய ஜனங்கள் யாவற்றையும் கொன்றளிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். அதில் ஒரே ஒரு வாக்கியம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் நாட்களிலே கொண்டவர்களை காட்டிலும் அவன் சாவின் நாளிலே செத்து போனவர்கள் அநேகராக இருந்தான். அப்ப அந்த பலம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய அந்த வல்லமைகளை தட்டி எழுப்பும் வசனத்தினுடைய சாரம் உள்ளே வந்த பொழுது முன்னிலும் அதிக வல்லமையாய் பீரிட்டு எழும்பி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கும் ஒரு மனிதனாய் விளங்கின சிம்சோன்.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட உறைந்து கிடக்கும் ஆவிக்குரிய பல நன்மைகள், பல காரியங்களை நீங்கள் நான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இவைகளிலே அடுத்த வழிமுறைகளின் கூடாக கடந்து போக எனக்கு தெரியல. அந்த மார்க் எனக்கு தெரியல. இவைகளை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த முடியும் தெரியல. வசனங்கள் புல்லின் மேல் இறங்குகிறது மாதிரி இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில இறங்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உள்ளே மண்ணோடு கூட மண்ணாக, அல்லது அநேக விதமான சாம்பலோடு கூட சாம்பலாக, புழுதியோடு கூட புழுதியாக ஒட்டி இருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பும் வல்லமையும் பீரிட்டு எழும்பி முன்னிலும் அதிக பலமுள்ளவனாய் உன்னையும் என்னையும் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கும். அதுக்கு தான் இந்த கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார். இதை நீங்க அதிகமாய் வாசிக்க ஆரம்பித்தால் பனிக்கு சமானமாக நிறைய அந்த வசனங்களை பற்றி தான் தியானம். இது எனக்கு என்ன தரப்போகிறது? எதை இல்லை, உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு புதிய எழுச்சியை, ஒரு புதிய வல்லமையை, இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் பற்றி ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர் நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய நேரத்துல எல்லா நட்சத்திரங்களையும் ஆண்டவராகிய தேவன் ஒரே மாதிரி உருவாக்கக்கூடியவராய் இல்லை. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? நட்சத்திரத்திலே மகிமைக்கு மகிமை வித்தியாசப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கே கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி வைத்தார். அப்ப நட்சத்திரங்கள், பேச அறியாதிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மக்களை காட்டிலும் தொலைதூரத்திலே காணப்படக்கூடிய நட்சத்திரங்களிலேயே இத்தனை வித்தியாசத்தை கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறது உண்டானால், அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் எத்தனை வித்தியாசங்களோடு கூட உருவாக்கி வச்சிருப்பார். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை கர்த்தராகிய தேவன் உள்ளடக்கினவனாகவே அவனை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தினார். உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமை எப்ப எழும்ப முடியும்? இதுவரைக்கும் அந்த வல்லமைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் மண்ணிலே புதைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், எந்த காரியங்களையும் பற்றி யோசிக்க அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியல, அடுத்த காரியம் எனக்கு தெரியல. நான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்காக உருவாக்கப்பட்டவன். என்னை அறியாத ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையிலே எழும்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்கிறேன். எந்த தன்மைகளையும் பற்றி ஆசரிக்க முடியாத அளவிற்காக, அடுத்த நகர்வு என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று சொல்லி யோசிக்க முடியாத அளவிற்காக என்னுடைய வாழ்க்கை மண்ணோடு கூட மண்ணாக புதைந்த வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பூமியிலே காணப்படக்கூடிய மட்கி போகக்கூடிய விதைகளின் மேலே இந்த வானத்தின் பனி பெய்யக்கூடிய நேரத்தில் அவைகள் எல்லாம் மீண்டும் முளைத்து எழும்பக்கூடிய அந்த தன்மைகளைப் போல உன்மேல் இந்த வசனத்தினுடைய சாரங்கள் இறங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நன்மை, இதுவரைக்கும் உலகத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய பலம், எதனால் இயங்க முடியாது இருக்கக்கூடிய, இத்தனை நாட்கள் பரிந்தும் இயங்க முடியாது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதீதமான பலம் இந்த வசனத்தின் மூலமாய் தட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் உள்ள வர வர என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது? இந்த வசனம் உங்களையும் என்னையும் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க உருமாற்றம் அடைய செய்து அவைகளை நோக்கி உங்களை நடத்தக்கூடியதாக, வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாக இந்த வசனம் சாரமுள்ள மக்களாக உங்களையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த வசனம் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி சாதாரணமான வகையாக எழுதப்பட்ட ஒன்று அல்ல. இவைகளை ஆழமாய் நீங்களும் நானும் அறிய 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 இவைகளிலே காணப்படும் பலவிதமான உண்மைகள், பலவிதமான மேன்மையான காரியங்கள் உங்கள் உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடியதாக, உங்கள் உள்ளத்தை கர்த்தராகிய தேவனுடைய வழியை நோக்கி நடத்தக்கூடியதாக, சாத்தானுடைய தன்மைகளை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை உருவாக்கக்கூடியதாக இந்த வசனம் உங்களையும் என்னையும் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கும். வசனத்தை எப்படி வாசிக்கணுமா? வானத்து பனி பெய்கிறது மாதிரி ஒரு சேர அந்த பனி எல்லா இடங்களிலும் அப்படியே வியாபித்து இறங்குகிறது மாதிரி வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அபரிமிதமாய் ஊற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உள்ளே மறைந்து கிடக்கும் எல்லா ஆவிக்குரிய நன்மைகளும் மீண்டும் புத்துயிர் பெற்று எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்கும். பல மக்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரத்தை நான் எனக்கும் இழந்துட்டேங்க. அதுக்காக எவ்வளோ நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஆவிக்குரிய நன்மை திரும்ப என் வாழ்க்கையில வரணும். ஒரு நாள்ல கர்த்தராகிய தேவனை பார்க்கக்கூடிய அனுபவம் என் வாழ்க்கையில இருந்துச்சு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவம் என் வாழ்க்கையில இருந்துச்சு. சொப்பனத்தில் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான ஓமையான காரியங்களை பேசக்கூடிய நிலைகளை நான் பெற்றிருந்தேன். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. இவைகளெல்லாம் போகல. உள்ளதான் மெய்யாகவே மண்ணோடு கூட மண்ணாக மட்கி போயிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இவைகள் மீண்டும் எழும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. வசனமாகிய மூடு பனி உங்க வாழ்க்கையில வரணும்.
இந்த வசனம் உள்ள இறங்க 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 உள்ளே காணப்படும் எல்லா விதமான தன்மைகளும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதி காலத்து வைராகியம், ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதி காலத்து ஜெப வல்லமை, இப்ப நம்முடைய ஜெபத்தினுடைய தன்மைகள் முன்பு காணப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனையோ மடங்கு குன்றி போன அனுபவத்தை உங்களாலும் மேனாலும் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குது. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மூடு பனியை போல கர்த்தராகிய தேவனுடைய இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இறங்கக்கூடிய நேரத்துல இழந்து போன அந்த ஆவிக்குரிய எல்லா பலத்தை, இழந்து போன அந்த ஆவிக்குரிய வல்லமைகளை திரும்ப பெறும் ஒரு மக்களாக இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை உருவாக்கக்கூடியதாய் கர்த்தராகிய தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனங்களை காலங்கள் தோறும் பயன்படுத்துங்க. வசனங்களை ஆசையாய் தேடி வாசிக்க பிரயாசப்படுங்க. வானத்து பனி ஒரு இடத்துல மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் வியாபிக்கிறது மாதிரி இந்த வசனம் முழுக்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக மூடு பனியை போல எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கெங்கெல்லாம் உறைந்து கிடக்கும் ஆவிக்குரிய நன்மைகளை, இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப மீண்டும் புத்துயிர் பெற்று எழும்பப்படக்கூடிய தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியமாக கர்த்தருடைய வேத புஸ்தகத்தினுடைய நிலைகளை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. இரண்டாவது காரியம், மனிதர்களாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம். நம்முடைய நிலைகள் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. இந்த தேவ தூதர்கள் நாள்தோறும் தேவனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள், தேவனுடைய தூதுகள் எல்லாவற்றையும் காலங்கள் தோறும் பெறக்கூடிய மக்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்காக காத்திருந்து கர்த்தர் எந்த காரியத்திற்காக அவர்களை பயன்படுத்துகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் காலங்கள் தோறும் கட்டளைகளை பெற்று இயக்கங்களின் ஊடாக கடந்து வரக்கூடிய கர்த்தருடைய தூதர்கள். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன வார்த்தையை சொல்லுது? தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக உருவாக்கப்பட்டாய் ஒரு காலத்துல. ஆனால் வேத வசனங்களை நீ பெற துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உன்னை தேவர்களை போல உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. உன்னுடைய நிலைகள் இப்பொழுது உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய வாசஸ்தலத்துல வசிக்கக்கூடிய அளவிற்காக இந்த வசனம் உன்னையும் என்னையும் தகுதி உள்ளவனாய் மாற பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறாய். ஒரு காலத்துல தேவனுடைய அந்த ராஜ்யங்களை பற்றியதான பல விதமான ஓமைகள், மக்களால் அறிவுறுத்தப்படக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அந்த ராஜ்யத்தை பற்றி பலவிதமான கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பித்தது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்துல அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை நான் எப்படி போய் தரிசிக்க முடியும்? அந்த ராஜ்யம் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையாக காணப்படக்கூடிய ஒரு ராஜ்யம். இவைகளை பற்றியதான பலவிதமான சிந்தனை, அந்த ராஜ்யங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாய் விளங்கக்கூடிய அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை எப்படியாய் காணப்படக்கூடியதாய் விளங்கும். உங்களாலும் என்னாலும் அறியப்பட முடியாத ஒன்றாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளை நம்ம பார்த்தோம். இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது? வசனங்கள் உள்ளே வர 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 அந்த ராஜ்யத்திற்குரிய சாயல் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டு, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே இனி நீ மனிதனாக அல்ல தேவர்களிலே ஒருவனாக உருவாக்கப்படக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய அளவிற்கான ஒரு உருமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதுக்கு இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆரம்ப காலங்களில் அவர் செய்த ஊழியம், கர்த்தருடைய நாமத்தினால எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்த பவுல் அப்போஸ்தலன். அந்த நாட்கள்ல பலவிதமான சண்டைகள், ஊழியத்துல பலவிதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் சில ஊழியர்களை அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு சில ஊழியர்களை விட்டு பிரிந்து சண்டை போட்டு, நான் இந்த பக்கம் போனா நான் இன்னொரு பக்கமாக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி இப்படி பலவிதமான முறைமைகளின் ஊடாக கடந்து போன அப்போஸ்தலனுடைய ஊழியத்தினுடைய துவக்கம். வர வர அவங்களுடைய வாழ்க்கையினுடைய உருமாற்றங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருக்காக எதையும் செய்யும்படிக்காக,
தங்கள் வாழ்க்கை நிலைகளை, இப்ப சண்டை போடக்கூடிய காரியங்களை கூட அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே மன்னிக்கிறதை காட்டிலும் மேன்மையான காரியம் என்ன இருக்கிறது? அவன் பேசியிருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்காக நீங்களும் நானும் ஏன் உட்கார்ந்து வருத்தமடைய வேண்டியது அவசியமாக காணப்படக்கூடிய ஒன்று. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அறிவியாத சுவிசேஷத்தை வேறொருவன் அறிவித்தால் அதனால் நாங்கள் ஏன் தர்க்கம் பண்ண வேண்டும்? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், வேறொரு மனிதனின் மூலமாய் அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷத்திற்காக நான் மெய்யாகவே சந்தோஷப்படுகிறேன். இந்த உருமாற்றம் எப்படிங்க வந்துச்சு? ஒரு காலத்துல நான் தான் சொல்லுவேன், நான் தான் ஜெபிப்பேன், நான் தான் கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாக கடந்து போவேன், நான் தான் மக்களுடைய தலையின் மேல் கரங்களை வச்சு ஜெபிப்பேன், என் மூலமா தான் அற்புதங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நான் இந்த உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வசனம் உள்ளே வர 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 இந்த வசனம் உன்னையும் என்னையும் மாற்றத்திற்கு உட்பட பண்ணக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. முன்பு உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிலைகள் உருமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிச்சு, சில நுகங்களை உங்களாலும் என்னாலும் அங்கீகரிக்க முடியாமல் நீங்களும் நானும் புறக்கணிக்க துவங்க ஆரம்பிச்சு, சில விஷயங்களிலே கர்த்தராகிய தேவனை பார்த்து நீங்களும் நானும் முறுமுறுக்க துவங்க ஆரம்பிச்சு. ஏன் இந்த கஷ்ட ஆண்டவரே, ஏன் இந்த வருத்த ஆண்டவரே, ஏன் இந்த வேதனை ஆண்டவரே, பலவிதமான மக்கள் பலவிதமான நன்மையான காரியங்கள் யாவற்றை வைத்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை விதமான உபத்திரவம்? ஒரு நாளிலே நீங்களும் நானும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க. ஆனா வசனம் உள்ளே வர வர உங்களையும் என்னையும் அறியாத ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் நுகங்களை சுமக்கவே நான் அறிவுறுத்தப்படக்கூடியவனாய் விளங்குகின்றேன். நுகங்களை ஏற்றுக்கொள்ளவே கர்த்தராகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்மேல் நுகம் பூட்டப்பட நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த சுமை மட்டுமல்ல, இன்னும் எத்தனை சுமைகளை என்மேல் கர்த்தராகிய தேவனில் ஏற்றி வைத்தாலும் நான் எவ்வளவேனும் முறுமுறுக்காமல் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுமையை சுமக்க நான் ஆயத்தப்படுகிறேன் என்கிற மாற்றம் எதன் மூலமாய் வரக்கூடியதாய் விளங்குகிறது என்றால், இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட உங்களையும் என்னையும் அறியாத அளவிற்காய் தேவர்களுக்கு ஒப்பாக உங்களையும் என்னையும் அது உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இயேசுவுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல சுமைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். சீஷர்களை நடத்தக்கூடிய அந்த சுமை, சீஷர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சுமை, பரிசேய சதுசேய மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஒரு சுமை, சாத்தானின் மூலமாய் வரக்கூடிய பலவிதமான போராட்டத்தினுடைய சுமை, எதிர்காலத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் அறிய ஆரம்பிச்சதுனால அந்த காலங்களிலே ஆசரிக்கும்படிக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய சுமை, அடுத்த நாள் காலையிலே நடைபெறக்கூடிய ஊழியத்திற்காக அந்த ஊழியத்தில் எங்க போய் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும், இப்படி இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய சுமை. எத்தனை சுமை பாருங்க! நான் சொல்லியிருக்கக்கூடிய சுமை தவிர்த்து இன்னும் நிறைய சுமை. இத்தனை சுமையும் ஆண்டவராகிய தேவன் சுமக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனதற்கு என்ன காரணம் என்றால், வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அவன் எதையெல்லாம் இத்தனை காலங்கள் பரியந்தம் வேண்டாம்னு புறம்பை தள்ளினானோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆசையாய் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள்ல அவமானத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை புறக்கணிக்கக்கூடியவனாய் விளங்கினான். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் போய் நின்று எப்படி பேசுகிறது? எல்லா மக்களுக்கு முன்பதாக, எல்லா மக்களும் எனக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு முன்பதாக இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறது எப்படி? வெட்கப்படக்கூடிய அவன் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் அநேகம் பாடுகளை ஏற்கக்கூடியவனாய், அநேகம் விதமான துன்பங்களை ஏற்கக்கூடியவனாய், அவமானங்களை ஏற்கக்கூடியவனாய் மாற்றமடை செய்தது எது என்றால், இந்த வசனம் உள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு வசனமும் உங்களையும் என்னையும் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி உள்ளவனாய், இவைகள் ஒவ்வொன்றும் உங்களை உருமாற்றம் அடைய செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், வசனத்தை நிறைய வாசிங்க. இந்த வசனம் உங்களையும் என்னையும் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை இந்த உலகத்திலே பெறக்கூடிய அளவிற்காக பல மாற்றங்களை இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. பல பல நிலைகளை உங்களாலும் என்னால் இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கக்கூடிய இந்த காலங்கள். ஆனா வசனம் உள்ளே போக போக உங்களையும் என்னையும் அறியாமல் நுகங்களை ஏற்க பழகக்கூடிய மக்களாக இந்த வசனம் உங்களையும் என்னையும் உருமாற்றம் அடைய செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை இடைப்பட வசனங்கள் உள்ளே வர வர நீங்களாக காணப்படாமல் மனுஷீகம் என்கிற ஒரு தன்மையை தாண்டி தேவத்துவம் என்கிற தன்மைக்கு நேராக அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய உருமாற்றத்தின் நிலைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி கொண்டு வருகின்றார். அப்ப இந்த வசனத்தை அதிகமாய் நீங்களும் நானும் வாசிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, இந்த வேத வசனம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 8வது அதிகாரம்
4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 3வது காரியமாக கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம், அவங்க இருக்கக்கூடிய ஊரை விட்டு அவங்க துரத்தி விடப்படக்கூடிய நிலை. எங்கோ ஒரு தேசத்திற்குள்ளாக சிதறி போன அனுபவம். அந்த தேசத்தின் குடிமக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த தேசத்திலே வாழ தகுந்த நாடா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த தேசத்துல இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் நமக்கு என்ன விதமான தண்டனைகள் உருவாக்கப்படும் அந்த காரியமும் அந்த மக்களுக்கு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய போக்குவரவினுடைய நிலைகள் எப்படிப்பட்டது, அந்த மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ. நான் என்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல என்னை அறியாத ஒரு பாதுகாப்பின் உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக விளங்கிச்சு. இப்ப ஏதாச்சும் வேற ஒரு நாட்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறது, வேற ஒரு நாட்டை கூட விட்டுருங்க, நம்ம நாட்டுக்குள்ள இந்திய நாட்டுக்குள்ளாகவே வேற ஏதாச்சும் ஒரு இடத்தை நோக்கி, வேறு மாநிலத்தை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மொழி அறியாத வேறொரு மாநிலத்துக்குள்ள உள்ள போய் வச்சுங்க. போகும்போதே உங்களை அறியாமல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை பேசுவாங்க. நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. யார்கிட்டையும் போய் உங்களாலும் என்னாலும் மெய்யாக கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், வாய் நமக்கு பேசக்கூடியதாய் விளங்கினாலும், அநேக விதமான செவி திறன்கள் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும், சைகை மொழி ஒன்றுதான் நம்முடைய மொழியாக காணப்படக்கூடியதை பார்க்க முடியும். நம்மளால ஒன்றும் பேச தெரியாது. ஒரு ஆப்பிள் வாங்க வேண்டுமென்றால் கையை காமிச்சு கேட்போம், அது வேணும் அப்படின்னு கேட்போம். ஏனென்றால் எனக்கு பேசக்கூடிய எல்லா விதமான திறமையும் உண்டு, ஆனால் பேசக்கூடிய மொழி எனக்கு தெரியாது. அப்ப அந்த நாட்டில் நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த தேசத்தை அந்நியமாக நான் மெய்யாகவே பார்க்கக்கூடியவனாய் விளங்குகிறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படி இருக்க போகிறது, ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி நான் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஜனங்கள் என்னை எந்த மாதிரியாக அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, எப்படி அவங்க அவங்களை எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் யாவற்றையும் செய்ய துவங்க ஆரம்பிப்பாங்க. என்னை அறியாத ஒரு அந்நியமாக நான் உணரக்கூடிய அந்த நிலைகளின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவருடைய சீஷர்களாய் காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க இப்ப சிதறி போயிருக்கக்கூடிய தேசங்கள் எப்படிப்பட்ட தேசம், அவர்களுக்கு அறியாது இருக்கக்கூடிய அந்நியமான நாடு. அந்த நாட்டினுடைய சட்டம் தெரியாது, அந்த நாட்டினுடைய மொழி தெரியுமோ தெரியல, நமக்கு தெரியல. எங்கெங்கோ அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. கர்த்தருடைய நாமத்தினால் அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒருவேளை சிதறி போயிருக்கக்கூடிய மக்கள் 2 பேரா கூட சிதறி போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒவ்வொருவனாக கர்த்தர் தனித்தனியா பிரிச்சுட்டான்னு வச்சுங்களேன், எந்த மனிதனையும் தொடர்பு கொள்ள முடியாது இருக்கக்கூடிய அந்த நாட்டில் சிதறிப்போன மக்களுக்கு எப்ப நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு வருவேன் என்கிற அந்த தாகம் இருக்க முடியுமே தவிர வேற எந்த விதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வராது. அங்கு சிதறி இருக்கக்கூடிய மக்கள் சிதறி போயிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி யோசிச்சு பார்க்காம, ஐயோ என்னுடைய தாய் நாட்டில் எவ்வளவு சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, எது வேண்டும் எந்த விதமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பித்தாலும் பேரம் பேசி அந்த காரியங்கள் யாவற்றையும் வாங்க துவங்க ஆரம்பிச்சு, ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி நான் சண்டை போட்டு என்னுடைய உரிமைகள் யாவற்றையும் பெற துவங்க ஆரம்பிச்சேன். ஆனால் இந்த நாட்டில் எதை பேசினாலும் அந்த காரியத்திற்கு என்ன ரியாக்ஷன் வரப்போன்னு எனக்கு தெரியல. என்னை அறியாத ஒரு பயம் என்னுடைய மனதிற்குள்ளாக பீடிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்க, நான் எப்படி பேச போறேன், இந்த மக்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு நிலைகள் காணப்படக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல சிதறி போனவர்கள் எல்லாரும் எந்தெந்த இடங்களிலே சிதறி போனார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் மெய்யாகவே பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில சிதறி போயிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி அவங்க கவலைப்படல, கர்த்தருடைய வைராகியம் அவர்களுக்குள் கொழுந்து விட்டு எரியக்கூடியதாய் விளங்கிற்று. நான் ஊழியம் பார்க்கும்படி அழைக்கப்பட்டவன், நாங்க போய் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆடம்பரமான காரியங்கள் யாவற்றையும் பார்க்கும்படி உருவாக்கப்பட்டவன் கிடையாது. இன்னைக்கு நிறைய விதமான ஊழியக்காரர்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, வெளிநாட்டின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஊழியக்காரர்கள் சில நாட்கள் வரைக்கும் அநேக விதமான ஊழியங்களுக்கு முக்கியத்துவமான காரியங்கள் யாவற்றையும் கொடுத்து விட்டு அவங்க ஊருக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு வார காலம் ரெஸ்ட், இந்த ஒரு வார காலமும் இடைவிடாமல் சுற்றி பார்த்து அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், அந்த காரியத்தை பார்க்கணும், இந்த காரியத்தை, இப்படி தங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து அந்த தேசத்திலே காணப்படும் பலவிதமான நிலைகளை ஆசரிக்க ஆவல் கொள்ளக்கூடிய ஊழியர்களுக்கு நடுவில் இந்த அப்போஸ்தலர்கள் செஞ்ச காரியத்தை பாருங்க. எங்கு போனாலும், எந்த இடத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும், எந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், என்னுடைய நிலைகளை அறிய முடியாத ஒரு தேசத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், நான்
கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் ஊழியக்காரன் என்கிற வைராகியம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதற்கு காரணம் இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நான் ஊழியக்காரன் என்கிற அந்த நிலைகளை மறவாத ஒரு மனம் எப்போ வந்துச்சு? வசனம் உள்ளே வர 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 உங்கள் சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் எந்த இடத்துல என்னை கொண்டு போய் விட ஆரம்பித்தாலும், மொழியறியாத தேசமாய் இருக்கட்டும், இனமறியாத தேசமாய் இருக்கட்டும், எல்லா விதமான மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தேசமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், நான் ஒரு ஊழியன் என்கிறது அந்த ஒரு உணர்வு எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்குமாம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வசனம் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஊழியங்களை பற்றியதான வைராக்கியம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி நீங்களும் நான் யோசிக்க மாட்டோம், தேசத்தினுடைய சட்டங்களை பற்றி நீங்களும் நான் யோசிக்க மாட்டோம், தேசங்களிலே காணப்படக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகளை பற்றி யோசிக்க மாட்டோம். நான் ஊழியக்காரன், என் ஊழியத்தை செய்யவே கர்த்தராகிய தேவன் இந்த இடத்திலே கொண்டு போய் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க நடந்த ஒரு சம்பவத்தை, நம்ம ஐக்கியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கொஞ்ச வருஷத்திற்கு முன்பதாக நம்முடைய ஐக்கியத்தில், அதாவது இது அழகே பாண்டிபுரம் என்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு அருமையான குடும்பம், வாரந்தோறும் தவறாமல் கடந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரன் எல்லா நாளும் வருவார். அவர் இப்போதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரன் இடைவிடாமல் வரக்கூடிய சகோதரன். திடீர்னு சொல்லி உங்கள் பக்கத்து வீட்டுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது. பாதை போடக்கூடிய விஷயத்து இவங்க வழி நடக்க முடியாத அளவுக்கு அவங்க காம்பஸ் அதாவது நெருக்கி கட்டிட்டாங்க. இப்போ வெளியே போகணும்னு சொன்னா கூட அவங்களுடைய எல்லைகளை தாண்டித்தான் போக வேண்டியது அவசியம். அவங்களுடைய எல்லைகளை மிதிச்சிட்டா அங்கிருந்து பயங்கரமான சண்டையும் பிரச்சனையும் உருவாக்கப்படும். இவங்களால எங்கேயுமே போக முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிக்கல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூழல். இந்த சூழலின் நிமித்தமாக அவர்கள் போய் மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கலெக்டரேட்ல போய் மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இருக்கக்கூடிய கிராம முனிசிபல்ல போய் மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்றாலும் கூட ஊர்ல இருக்கக்கூடிய பலவிதமான மக்கள் அவர்களுக்கு எதிரடையாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால இவர்கள் மேல் பொய் வழக்கு போட்டு ஜெயில கொண்டு அடைச்சிட்டாங்க. அந்த சகோதரியை கொண்டு அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த சகோதரி அங்கதான் வீட்டுல இருக்கிறாங்க. சகோதரியை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சிட்டாங்க. சகோதரர் நேரம் இங்கே ஓடி வந்தார். ஐயா, என்னுடைய மனைவியை கொண்டு ஜெயிலுக்கு கொண்டு அடைச்சிட்டாங்க ஐயா, அவளுக்காக நீங்கள் விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால சிறையில் உங்களுக்கு நன்றாவே தெரிந்த ஒரு விஷயம் தான், மொபைல் ஃபோன்லாம் கொடுக்க மாட்டார். என்றாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறை அதிகாரியினுடைய கரங்களில் இருக்கக்கூடிய மொபைலை வாங்கி என்னுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் மாத்திரம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேராக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமத்தினால அந்த அம்மா பேசின முதல் வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி தயவு செய்து என்னுடைய வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு, ஐயா தயவுசெய்து நீங்கள் அப்படி ஜெபிச்சிடாதீங்க. சிறைச்சாலையில் நான் செய்யக்கூடிய ஊழியம் ரொம்ப விசேஷமா இருக்கு. நிறைய ஜனங்கள் கர்த்தரை யாருங்க சொல்லுவா? சிறையில் அகப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை விட்டு வெளியே வரணும்னு சொல்லக்கூடிய விருப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த அம்மா சொல்றாங்க, சிறையிலே இன்னும் தேவனை அறியாத மக்கள் பல மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிகரித்து இந்த இடத்திலே நின்று நான் ஊழியம் செய்ய கர்த்தராகிய தேவன் அதற்கு அநேக விதமான கிருபைகளை தரும்படிக்காக விசேஷமாய் ஜெபி. இந்த வைராகியம் எப்படி வர முடியும்? வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பிச்சு. இப்ப நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்றோம், எனக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைங்க, என்னால ஊழியம் பார்க்க முடியல, எனக்கு நேரமே கிடையாது, அங்க போற இங்க போற அந்த இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய வைராகியத்தின் நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் ஒரு இமை பொழுதை கூட உன்னாலும் என்னாலும் வீணாக்க முடியவே முடியாது. அந்த இடத்துல சிறையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், சிறையிருப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லாவே தெரியும். சிறைச்சாலையுடைய அனுபவம் எப்படி இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய முறைமைகள் எப்படியா இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தூக்கத்தினுடைய காரியங்கள் ஒன்றையும் ஆசரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கொசு தொல்லைகளும் பயங்கரமான காரியங்களும் அவருடைய எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி தொலைபேசியில் ஒரு வார்த்தை சொல்லாங்க. என்ன சொல்லாங்க? தயவு செய்து ரிலீஸ் ஆக்கக்கூடிய அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிச்சிடாதீங்க, இன்னும் நான் ஊழியம் செய்யக்கூடிய அநேகம் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஒரு வைராக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்ததற்கு காரணம் என்ன? வசனம் உன்னையும் என்னையும் உருமாற்ற துவங்க ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் இந்த வைராக்கியம் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? நீங்களும் வசனமும் வெவ்வேறு துருவத்தில் இருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களோடு கூட ஒன்றரை கலக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்குள் காணப்பட்ட அதே வைராக்கியம், இயேசுவுக்குள் காணப்பட்ட அதே வைராக்கியம், தன்னுடைய மரண நேரத்திலும் கூட அந்த ஒரே ஒரு கள்ளன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து ஜெபிக்கின்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது நீர் என்னையும் நினைவிலே கொள்ள வேண்டும். தன்னுடைய மரண உபாதையும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்காம அந்த மனிதனுக்கு ரட்சிப்பை தரும்படிக்காக மகா உன்னதமான காரியங்கள் யாவற்றையும் செய்ய
ஆண்டவராக இயேசுனுடைய மனதை தூண்டினது எது என்று சொன்னால் ஊழியங்களை பற்றிதான ஒரு வைராகியம். வைராகியம் எப்படி வந்துச்சு? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல வசனம் உங்கள் வாழ்க்கையிலே வர 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 கர்த்தருடைய வசனங்கள் உங்களை வைராகியம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்மை அறியாத ஆவிக்குரிய பலம் வாய்ந்தவனாய், சாத்தானுடைய தன்மைகளை எதிர்த்து கர்த்தருடைய சித்தங்கள் யாவற்றையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் உங்களையும் என்னையும் இந்த வேத வசனங்கள் உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தை சொல்கிறார், இந்த வசனம் நான் சும்மா உன்னுடைய கரங்களை எழுதி கொடுக்கிறப்பா, சும்மா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நேரம் போகாது இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து வாசிக்கும்படிக்காக டைம் பாஸ் படுகிறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கவைகள் அல்ல. இந்த வசனத்தை நீ வாசிக்க வாசிக்க இது உன்னையும் என்னையும் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாய் ஒரு மாற்றம் அடைய செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது. உன்னை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பக்தி வைராகியம் உள்ள ஒரு மனிதனாக கர்த்தருக்கு எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு மகா உன்னதமான மேன்மையான ஒரு நினைவை நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் பதிய செய்யக்கூடிய வல்லமை இந்த வசனம் ஒன்றுதான் உண்டு. அதனாலதான் இந்த வசனங்களிலே நீங்களும் நானும் தெளிவு பெறணும் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தெளிவாய் வசனங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனங்களில் நீங்க மேலோட்டமாய் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் அறியாத பல விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. என்னங்க இந்த வசனத்துல என்ன காரியத்தை வாசிக்க சொல்லிக்கிற, இன்னார் பெத்தான்னு சொல்லி எழுதியிருக்கிறது, இதையா நாம் போய் வாசிக்கிறது? அவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனம் ஒரு புதிய விளக்கத்தை உங்களோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கும். அந்த விளக்கம் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய விளக்கமாக, உங்களையும் என்னையும் வைராகியத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விளக்கமாக, உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்யும் ஒரு விளக்கமாக இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட ஆரம்பிக்கிறது. நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். நாலாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், அதுல 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. தேவ வசனம் உங்க வாழ்க்கையில வருகிறது உண்டானால் உங்கள் கட்டுக்கள் எல்லாத்தையும் கட்டவிழ்க்கக்கூடியதா, கட்டவே படாது வசனம். நீங்க கட்டப்படுவீங்க. ஆனா வசனம் உள்ள வந்துருச்சுன்னா கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுக்கள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து உங்களையும் என்னையும் விடுவிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வசனம் ஒரு நாளும் கட்டப்படாது. உங்களுக்குள்ள வசனம் இல்லாத இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நீங்களும் நானும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை மீற உங்களால முடியாது. இந்த வாழ்க்கையை ஜெயிக்க உங்களால முடியாது. இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய பாடங்களின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டுமே தவிர எந்த விதமான சூழ்நிலைகளையும் மாற்றப்பட உங்களாலும் என்னாலும் ஆகாதிருக்கக்கூடிய பலவீனம் உள்ளவர்களா இவைகள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஆனா வசனம் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளியே இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஆனா வசனம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் வசனம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையாலும் கட்டப்படவே முடியாது. காரணம், உள்ளே இருக்கக்கூடிய வசனம் கட்டவிழ்க்கும் வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்ப்போம். இது தன்னை மட்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தன்னை மட்டும் கட்டவிழ்க்கக்கூடியதாய் அல்ல, தன்னை எவன் ஒருவன் தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறானோ அவனுடைய கட்டுக்களையும் கட்டவிழ்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது கர்த்தருடைய வசனம். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம வந்து வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பலவிதமான கட்டுக்கள் ஆரம்ப நாட்களிலே வந்த பொழுது வசனம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் விடுதலையாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய விடுதலையை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களை என்னையும் விடுதலையாக்கும்படிக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்மை அறியாத பல விதமான கட்டுக்கள், இன்னைக்கு உங்களை என்னை இயங்க விடாத பல விதமான சூழ்நிலைக்குரிய கட்டுக்கள் இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்குறீங்க. சில விஷயங்களை மீற நம்மளால முடியல, சில விஷயங்களை ஜெயிக்க நம்மளால முடியல. உலகம் என்ன கற்பனைகளை என்னுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறதோ இவைகளை தாண்டி அடுத்த லெவல்ல என்னாலும் என்னுடைய வாழ்க்கையில கடந்து போகவே முடியும். ஆனா ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட மக்களை பாருங்களேன், உலகத்தை பற்றி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயப்படவே இல்லை. உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது உலகத்தை அவர்கள் எல்லா விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை சந்தோஷமா எதிர்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எனக்கு நீச்சலே தெரியாது என்று வைத்துக்கொள், நீச்சலே தெரியல, எந்த காரியமும் நமக்கு தெரியவே தெரியாது.
தண்ணி என்று சொன்னால் தண்ணியை பார்க்கும் பொழுது எனக்கு கண்டம் என்று சொல்லி யோசித்து தண்ணியை நம்ம அதாவது எடுத்து நம்ம கையில வச்சு கூட பருகாம ஸ்ட்ரா போட்டு குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. நம்மளை கொண்டு போய் கடலுக்குள்ளாக தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் கடல் நீரோட்டம் எவ்வளவு பெரிய நீரோட்டம், கடல்ல எதிர்த்து நின்று அந்த கடலை போராடி ஜெயிக்கிறது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். கடல்ல நீங்களும் நானும் மூழ்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். இந்த கடல் எந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷமாய் காணப்படக்கூடிய ஒன்று என்றால், நீச்சல் தெரிந்த மனுஷனை கொண்டு கடல் ஒன்று விடுப்பாருங்க, அவனுக்கு அதை போல ஒரு சந்தோஷத்தை, எந்த விதமான சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. அலைகள் வர 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 அந்த அலைகளை எதிர்த்து அவன் முன்னேறி கடந்து போகக்கூடிய விளங்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான காரியங்களும் எதிர்த்து வரக்கூடிய காரியங்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சத்தம் போடுவாங்க, ஐயோ பெரிய பெரிய ஆழி பேரலை போல பெரிய அலை வரக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கிறோம். இந்த அலைகளை தாண்டி உன்னாலும் என்னாலும் மெய்யாகவே கடந்து போக முடியாது. ஏதாகிலும் உள்ளே காணப்படக்கூடிய நீரோட்டத்துக்குள்ளாக நீ உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் சிக்குண்டு போகக்கூடிய நிலை வந்துடும். ஜனங்கள் எச்சரிக்க ஆரம்பித்தாலும் கடலிலே பழகி இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவைகள் எல்லாம் சந்தோஷத்தை தர்றது மாதிரி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே வசனங்களிலே நீங்களும் நானும் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் கட்டுக்களை உடைக்க உங்களாலும் என்னாலும் எளிதாய் ஆகும். ஈஸியா உடைச்சிருவீங்க. அதை பார்க்க பார்க்க இன்னும் கட்டுகள் கட்டப்படணும், அவைகள் எல்லாவற்றையும் முறிக்கக்கூடிய அளவிற்காக நான் கடந்து போக வேண்டும். என்னை அறியாத ஒரு விருப்பம் வாழ்க்கை வந்து கட்டப்படாது இருக்கக்கூடிய நேரம் தான் என்னை அறியாத சோர்ந்து போகக்கூடிய நேரம். கட்டுக்கள் வர 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 அவைகளை முறிவடைய பண்ணக்கூடிய நிலை உங்களையும் என்னையும் அறியாத ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சு. அலைகளை எப்ப பார்க்கும்போது பயம் வர ஆரம்பிக்கும். நீச்சல் அறியாது இருக்கக்கூடிய மனிதனாய் காணப்படும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுதே பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்கக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் அலைகளை பார்க்கும் பொழுது நான் மெய்யாகவே கஷ்டப்படக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். அலைகளை பார்க்கும் பொழுது வேதனைப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அலைகளை பார்க்கும் பொழுது துக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களையும் என்னையும் உருவாக்கும் கர்த்தருடைய வேதாகும், உங்களையும் என்னையும் உருவடைய பண்ணக்கூடிய கர்த்தருடைய வேத வசனம், ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அலைகளை நீங்களும் நானும் தாண்டும் ஒரு மக்களாக, அலைகளை பார்த்து பயம் கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக, எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இப்ப போராட்டத்தை பார்த்து நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கும். ஐயோ போராட்டம் வந்துருச்சு, ஐயோ அநேக விதமான சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையை சூழக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் எல்லாம் எப்ப என்னுடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போகும்? இவைகளை விட்டு நான் எப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போய்விடும்? உங்க வாழ்க்கைக்கும் இயேசுனுடைய வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போராட்டங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் விலகி போகக்கூடிய உங்கள் வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை போராட்டத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய இயேசுவின் வாழ்க்கை. எங்கெங்கெல்லாம் போராட்டம் இருக்கு அதை நோக்கி கடந்து போகிறது. ஏனென்றால் போராட்டங்களை பற்றியதான பயமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. காரணம், வசனம் அவரை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, வசனத்தினுடைய சாரம் அவருடைய வாழ்க்கையை பலமடைய பண்ண ஆரம்பிச்சதுனால கட்டுக்களை குறித்து அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே கஷ்டப்படவே இல்லை. கட்டுக்கள் வந்த பொழுது கட்டுக்களை எளிதாய் முடிக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவாய் அவர் எழும்பி கடந்து போகக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரமாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். வசனங்களை ஆழமாய் படிங்க. இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைப்படுத்தப்படக்கூடிய அனுபவத்திற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய சித்தங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை எப்படி நான் ஆசரிக்க வேண்டும், இந்த உலகத்துல எத்தனை விதமான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போகணும், இந்த உலகத்தை தாண்டி மறு உலக வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கக்கூடிய வழிமுறைகளை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இவைகள் எல்லாவற்றையும் போதிக்கக்கூடிய இந்த வசனத்தை நீங்களும் நானும் பிரியாதிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வசனம் உங்களையும் என்னையும் உருவாகி இப்ப இருக்க மாதிரி இனி நீங்க இருக்க மாட்டீங்க. செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய ஒரு கழுகுக்கு சமானமாய் கர்த்தருடைய சித்தங்கள் யாவற்றையும் நிறைவாக்கும் ஒரு மக்களாக இவ்வளவு நாள் வரைக்கும் காற்றை பார்த்து நாம் பயம் கொள்ள ஆரம்பித்தோம், வானத்தை பார்த்து பயம் கொள்ள ஆரம்பித்தோம், சூழ்நிலைகளை பார்த்து பயம் கொள்ள ஆரம்பித்தோம், கடலை பார்த்து பூமியை பார்த்து பயம் கொள்ள ஆரம்பித்தோம். ஆனால் இந்த வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் காற்றை கிழித்து கொண்டு வானத்தை நோக்கி பறக்கக்கூடிய கழுகுக்கு ஒப்பாக நீங்களும் மாற்றத்தினூடாக போய்
இதைத்தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். சூழ்நிலை பார்த்து பயப்படாத. சூழ்நிலைகளை தாண்டும் ஒரு அனுபவம் இந்த வசனங்களுக்கு உண்டு. இவைகளை நீ பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சூழ்நிலைகளை தாண்டி பறக்கக்கூடிய அளவிற்காக ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கும் எனக்கும் என்னையும் உங்களையும் அறியாத அநேக விதமான அழுத்தமும் பாரமும் வாழ்க்கையில உருவாக்கப்பட அதை தாண்டிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இனி உங்களை மேற்கொள்ளக்கூடிய சத்துவங்களை நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க. எதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். இந்த வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனம்னா என்ன, எதுக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவைகளின் மூலம் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவைகள் எனக்கு போதிச்சு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, இவைகளை பற்றி ஆழமாய் நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலக வாழ்க்கையை எளிதாக கடந்து தேவ சித்தங்களை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். வசனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். கர்த்தர் பல விஷயங்களை நம்ம கூட பேச ஆரம்பிச்சார். நீங்க இப்ப எந்த நிலையிலே காணப்பட ஆரம்பிக்கிறீங்கன்னு பாருங்க. எந்த சூழ்நிலைகளின் ஊடாக உங்கள் வாழ்க்கையின் தரங்கள் இருக்க ஆரம்பிக்கிறது என்று ஆராய்ச்சி பாருங்க. எவைகளை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இவைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அளவிற்காக, இந்த உலகம் என்கிற வட்டத்தை தாண்டி கடந்து போகக்கூடிய அளவிற்காக, இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா நிலைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அளவிற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் நானும். ஆனா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, கட்டவிழ்க்கப்பட முடியாத ஒரு நிலையில நீங்களும் நானும் விளங்கக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறோமே. இவைகளை தாண்டி நீங்க வெளியே வரணும்னா வசனம் உங்கள் வாழ்க்கையிலே பலன் கொள்ள வேண்டியது அவசியம். வானத்து பனியை போல வசனம் உங்க வாழ்க்கையில மெய்யாகவே பெய்ய வேண்டியது அவசியம். வசனம் உங்களை உருவாக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். உங்களை வைராகியம் உள்ளவர்களாய் மாற பண்ணக்கூடிய இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். கடைசியாக இந்த வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை உங்களையும் என்னையும் வானளாவ பறக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். இவைகளுக்காக நம்ம அழைக்கப்பட்டோமே. ஆனால் இன்றைக்கு எத்தனை கட்டுக்களின் ஊடாக நம்ம கட்டப்படுகிறோம் பாருங்க. இவைகளை தாண்டி கடந்து போக இதோ இன்றைக்கு ஒரு நேரத்தை, தருணத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றார். இந்த வேளையை நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தும்படிக்காக உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர் கர்த்தாவே. எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்பதை அறியாம எதையோ நோக்கி நாங்கள் பயணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஏதோடு கூடவோ நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு திட்டத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போறோமே தவிர கர்த்தருடைய திட்டம் என்னது என்கிறதை உணர முடியாத குருட்டாட்டமான ஒரு மக்களாக நாங்கள் விளங்கி இருக்கிறதை பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல வசனம் எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை பற்றிதான விளக்கங்களை ஆழமாய் புரிந்து கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் தந்த மேன்மையான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் இந்த வசனத்தை பயன்படுத்தாம எதற்காகவோ இவைகளை நாங்கள் பயன்படுத்துகிற காலங்களை நினைத்து வெட்கப்படுகிறோம் ஆண்டவரே. இவைகள் எங்களை உருவாக்கவும், இவைகள் எங்களை கர்த்தருடைய சாயலாக மாறப்படவும், தேவர்களாக எங்களை உருமாற்றம் அடைய செய்யவும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்ற மக்களாய் நாங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகவும், கர்த்தருடைய நாமத்தினாலே உலகத்தை தகுதியான விதத்தில் ஆசரிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனம் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த நாளிலே பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் சரியாக எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தணும். எதற்காகவோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டுமல்ல, இவைகளை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்கிறதை பற்றி தெளிவாய் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகள் எங்களுக்காக உரைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் விளங்கிக் கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்தி உம் சித்தத்தை நிறைவாக்கி உம் ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.